வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி சுதந்திர தின கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதில் 3 பார்ட்டாக பிரித்து 3 கலர் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒயிட் கலர். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே போலயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க, ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துறாமல். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அதே போல் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இது ஆரஞ்சு கலருக்காக தக்காளி அரைச்சி அதோட பியூரியை தான் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் கலர் நல்லா கொடுக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், நம்ம நேச்சுரலாகவே பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கலருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து க்ரீன் கலருக்காக இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே மிக்ஸ் பண்ணிட்டா தான் அந்த சால்ட்டு எங்கே பார்த்தாலும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது சேர்த்து அரைச்ச பியூரி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையே சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இதில் புதினா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க நார்மல் ஃபுட் கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போது ஃபைனலாக நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதையும் கொஞ்சம் பிசைஞ்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம். பிளெண்டரில் வறுத்த வேர்க்கடலை, எள்ளு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் அல்லது கீ ஆட் பண்ணி அதில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் அதை சேர்த்து நல்லா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர், நம்ம எள்ளும் வறுத்து தான் வச்சுருக்கோம், வேர்க்கடலையும் வறுத்து தான் வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள். இது எல்லாம் ஒன்றா கம்பைண்ட் ஆகணும். இதுக்கு தேவையான ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஏன்னா நம்ம ஜாகரி வெல்லம் சேர்க்க போகிறோம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காயும் இதோடையே சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தோட தூள், நீங்கள் வெல்லமாக இருந்தால் கூட அதை நசுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இது ஹீட்டாக இந்த வெல்லம் உருக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நம்ம கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லது வெல்லம் பாகு எடுத்து இந்த மிக்சரில் போட்டு நீங்கள் கிளறியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 3 கலர் மாவும் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். ஆரஞ்சு, ஒயிட்டு, அப்புறம் க்ரீனு, இது எல்லாமே வேறு சைஸில் இருக்கும். இதே போலவே நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர், இதுதான் சைஸ் பெருசு, அதை ஃபஸ்ட்டு வைங்க. ஏன்னா சிகப்பு, வெள்ளை, பச்சை அந்த கலரில் தான் நமக்கு ஃப்ளாக் இருக்கும். அடுத்தது ஒயிட் கலர், அதை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அடுத்தது க்ரீன் கலர், அதையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே டர்ன் பண்ணி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த ஷேப்பு, சைஸ் எல்லாமே. அதே போல் இந்த பாலோட சைஸும் ஃபஸ்ட்டு பெருசு, அடுத்து சின்னது, அடுத்தது அதை விட சின்னது, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி லேயராக வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நீங்கள் கரெக்டான லெவலில் வச்சா அந்த ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அந்த கலர்ஸ். இப்போ இது ஒரு கொழுக்கட்டை அச்சில் வச்சு ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சென்டரில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிப்போம்.
அந்த கொழுக்கட்டை அச்சில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக உள்ள மாவெல்லாம் வெளியாயிடும். அதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த அசோக சக்கரா அது கூட நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த அச்சுனால். இதே போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னொன்றும் காமிக்கிறேன். நீங்கள் அந்த ப்ளேஸ் பண்ணுற மாவை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த 3 கலர்ஸும் கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இதுலேயும் நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு ஃப்ளாகோட கலர்ஸு. மெதுவாக எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி குண்டால நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகணும். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டையும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம ஃப்ளாக் கலரே வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுதந்திர தின கொழுக்கட்டையை. அப்படியே எப்படி வந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டான்ஸ் கிச்சன். அப்படியே டான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.